ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவை பார்க்கக்கூடிய விஷயத்தில் ஒரு அற்புதமான சட்டங்களை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். நம்மிலே நிறைய நபர்கள் அந்த சட்டங்களை பின்பற்றாமல் சர்வசாதாரணமாக நினைத்து கொண்டு அதிலே நாம் இருக்கின்றோம். அதிலே நாம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஹதீஸு இப்னு மாஜாவுல 1578வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை வந்தார்கள். ஒரு ஜனாசாவினுடைய ஒரு வீட்டிற்கு வருகை தருகிறார்கள். வரக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு காட்சியை பார்க்கின்றார்கள். என்னன்னா, ஃபஇதன் நிஸ்வத்துன் ஜுலூசுன், அந்த வீட்டில் பெண்கள் எல்லாம் நிறைய கூடி உட்கார்ந்துருக்காங்க. அந்த ஜனாசாவினுடைய வீட்டில் நிறைய பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு காட்சியை நிகழ்ச்சியை பார்க்கின்றார்கள். பார்த்ததற்கு பிறகு அந்த பெண்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். ஃபகால மா யுஜ்லிசுகுன்னன்னு கேட்டாங்க. நீங்கள்லாம் ஏன் இங்கே உட்கார்ந்துருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஒரு ஜனாசாவினுடைய வீட்டில் பெண்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கும் பொழுது நீங்கள்லாம் ஏன் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. குல்ன, அந்த பெண்கள் எல்லாம் சொன்னார்கள், நன்தலிரு லி ஜனாசத்தின்றாங்க. நாங்களெல்லாம் ஜனாசாவை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கின்றோம். எதற்காக வேண்டி? பார்ப்பதற்காக வேண்டி. ஜனாசாவை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கின்றோம், பார்ப்பதற்காக வேண்டி என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 கேள்வி அந்த பெண்களை பார்த்து கேட்டார்கள். 3 கேள்வி. முதலாவது கேள்வி, வரக்கூடிய அந்த ஜனாசாவை ஹல் துகுசில்ன, அந்த ஜனாசாவை நீங்கள் குளிப்பாட்டுவீங்களான்னு கேட்டாங்க. வரக்கூடியது ஒரு ஆண் ஜனாசா. ஒரு ஆண் ஜனாசா வருது. அந்த ஆண் ஜனாசாவை நீங்கள் எதிர்பார்த்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த ஜனாசாவை நீங்கள்லாம் குளிப்பாட்ட போகிறீங்களான்னு கேட்டாங்க. உடனே அந்த பெண்கள் குல்ன சொன்னார்கள், லா, இல்லை யா ரசூலல்லாஹ், நாங்கள் குளிப்பாட்டலை அப்படின்னு சொன்னாங்க. இரண்டாவது கேள்வி கேட்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹல் துஹ்மில்ன, சரி, அந்த ஆண் ஜனாசாவை, அந்த ஜனாசாவை நீங்கள் சுமந்து செல்லக்கூடியவர்களா என்று கேட்டார்கள். இன்னைக்கு ஜனாசாவை கொண்டு போகிறோம்ல, இன்னைக்கு ஆம்புலன்ஸ் ஆகி போச்சு. பழைய காலங்களில் எவ்வளோ தூரமாக ஜனாசா, அதாவது கப்ரிஸ்தான் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நடந்து போவாங்க. இன்றைக்கி உள்ள சூழ்நிலையும் அப்படி இல்லை. மக்கள் பலகீனமாக இருக்காங்க. காலத்தினுடைய நேரத்தினுடைய நலன் கருதி என்ன செஞ்சிடறாங்க, வாகனத்தின் மூலியமாக அழைத்து கொண்டு போயிடுறாங்க. அப்படியே போனாலும் அதுலேயும் ஆண்கள் தான் இருக்காங்க இல்லையா? கொண்டுட்டு போனாலும் அதுலேயும் ஆண்கள் தான் இருக்காங்க. நபிகள் நாயகத்தினுடைய இரண்டாவது கேள்வி, நீங்கள் அந்த ஜனாசாவை சுமந்துக்கிட்டு போவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. குல்ன, அந்த பெண்கள் எல்லாம் லா என்று சொன்னார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஹல் துதுலீன ஃபீமன் யுதுலின் என்று கேட்டார்கள். அதாவது அந்த ஜனாசாவை இறக்கி கபருக்குழியிலே வைத்து நீங்களும் இறங்கி அடக்கம் செய்வீர்களான்னு கேட்டாங்க. மூணாவது கேள்வி, ஜனாசாவை குளிப்பாட்டுவீங்களா? இல்லை. அந்த ஜனாசாவை நீங்கள் சுமந்து போவீங்களா? இல்லை. சொன்ன உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால ஃபர்ஜிஅன, எல்லாரும் திரும்பி போங்கண்டாங்க வீட்டுக்கு. என்ன சொன்னாங்க? எல்லாரும் திரும்பி வீட்டுக்கு போங்க. எப்படி போவீங்க தெரியுமா? நீங்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த மூணுமே செய்யாமல் நீங்கள்
வந்து உட்காந்து நீங்கள் போனீங்கன்னா ஃபர்ஜின மஅசூராத்தின், பாவங்களை சுமந்துக்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க கைர மஅஜூராத்தின், நன்மைகளை இழந்தவர்களாக, நன்மைகளை பெற்றுக்கொள்ளாதவர்களாக பாவ மூட்டைகளை சுமந்து கொண்டு நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. இந்த ஹதீஸு இதோட நிறைவு பெறுகிறது. இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸிலிருந்து தான் இமாம்கள் நமக்கு நிறைய சட்ட திட்டங்களை ஜனாசா குறித்து நமக்கு சொல்லித்தர்றாங்க. ஜனாசா குறித்து முதலாவது சட்டம் என்ன அப்படின்னா, ஆண் மரணித்தாலோ அல்லது பெண் மரணித்தாலோ, ஆண் மரணித்தாலோ அல்லது பெண் மரணித்தாலோ, இந்த இருவர்களையுமே அவங்க ஹயாத்தோடு இருக்கின்ற பொழுது யாரெல்லாம் பார்ப்பதற்கு அல்லாஹ் அனுமதி அளித்திருக்கின்றானோ, யாரெல்லாம் அவங்கள பார்க்கலாமோ, கணவர் பார்க்கலாம், பெற்றோர்கள் பார்க்கலாம், பிள்ளைகள் பார்க்கலாம், திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்டவர்கள் பார்க்கலாம். இப்போ இப்படியெல்லாம் இருக்கா இல்லையா பேசுவதற்கு? இவர்களை தவிர்த்து மற்ற யாரும் ஆண் ஜனாசாவை பெண் பார்ப்பதோ பெண் ஜனாசாவை ஆண் பார்ப்பதோ தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக இந்த ஹதீஸின் மூலியமாக நமக்கு சொல்லித்தர்றாங்க. அப்போ இன்னைக்கு நடைமுறையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெண் வஃபாத்தாகிவிட்டால், இறந்து விட்டால், அந்த பெண் மஹரமாக இல்லாத ஒரு சூழ்நிலையில், மஹரம் அப்படின்னா திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்டவர்கள், அந்த லிஸ்ட்ல இல்லாதவங்க பார்ப்பது ஹராம், தடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று ஒரு பெண் ஒரு ஆண் மரணித்து விட்டால் அந்த ஆணை மஹரமாக இல்லாத பெண்கள் பார்ப்பதும் என்ன செய்யப்பட்டிருக்கு? தடுக்கப்பட்டிருக்கு. சரிங்க, அவங்க பார்க்கக்கூடாது, இவங்க பார்க்கக்கூடாது. சரி, அப்போ பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி வந்து இருக்காங்கல்ல, எல்லாமே வந்து வீட்டில் எல்லாரும் இருக்காங்க, இப்போ அவங்க என்னதான் பண்ணணும்? அந்த ஒரு கேள்வி வருதா இல்லையா? அவங்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு நமக்கு நடைமுறையை நமக்கு சொல்லித்தர்றாங்க. உங்களுக்கு ஒரு ஜனாசா தடுக்கப்பட்டிருக்கு, பார்வைக்கு தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த வீட்டுக்கு நீங்க போறீங்க, பெண் ஜனாசாவாக இருந்தால் எல்லாம் பார்த்துக்கலாம். நல்லா விளங்கணும். பெண் ஜனாசாவாக இருந்தால் பெண்கள் எல்லாருமே பார்த்து கொள்ளலாம். அதுல மஹரம் அல்லாதவங்க எல்லாமே பார்த்துக்கலாம். ஆண் ஜனாசாவாக இருந்தால் ஆண்கள் எல்லாருமே பார்த்துக்கலாம். ஒரு இனம், அந்த பாலினம் வந்து பெண்ணாக இருந்தால் அந்த பெண் பாலினம் எல்லாரும் பார்க்கலாம். அந்த பாலினம் ஆணாக இருந்தால் அந்த ஆண் பாலினம் எல்லாருமே பார்த்துக்கலாம். இது சட்டம். கொஞ்சம் மாறுபடும் பொழுது, ஒரு பெண் ஜனாசாவாக இருக்கின்ற பொழுது ஆண்கள் யாரும் பார்க்கக்கூடாது, ஒரு ஆண் ஜனாசாவாக இருக்கின்ற பொழுது பெண்கள் யாரும் பார்க்கக்கூடாது, மஹரம் அல்லாதவர்கள் யாருமே என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம சட்டத்தை விளங்கிக்கணும். சரி, அப்போ பெண்கள்லாம் கூடுறாங்களே என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த வீட்டுக்காரவங்க கவலையில் இருப்பாங்க, அந்த வீட்டுக்காரவங்க கவலையில் இருப்பாங்க, துக்கத்தில் இருப்பாங்க, சாப்பிடாம இருப்பாங்க, வீடு வந்து வீட்டினுடைய இதுகள்லாம் அங்கும் இங்குமாக சிதறி கிடக்கும், பொருட்கள்லாம் கிடக்கும். பெண்களே நீங்கள் போறீங்களா? அவங்கள்ட்ட துக்கம் விசாரித்ததற்கு பிறகு அங்கே ஆண் ஜனாசாவாக இருந்தால் அந்த ஜனாசாவை பார்க்காம அந்த வீட்டுக்காரவங்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்யுங்கிறாங்க. அந்த வீட்டுக்காரவங்களுக்கு என்ன செய்யணுமா? சாப்பிடாம இருக்கும், சாப்பாடாக்கி கொடுங்க, வீட்டுடைய பொருட்கள் அங்கும் இங்கும் கிடந்தால் அதை சரி பண்ணி வைங்க, வீட்டை கூட்டுங்க, மற்ற இதுகள் பண்ணுங்க. இந்த மாதிரி பணிவிடைகளை நீங்கள் என்ன செய்து கொள்ளலாமே தவிர இதை தாண்டி நாம் அதை பார்ப்பது கூடாது என்ற ஒரு சட்டத்தை நமக்கு சொல்லித்தர்றாங்க. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதில் ரொம்ப கவனமாக இருந்தாங்க. பொதுவாகவே ஒரு சட்டம் இருக்கு, ஒரு மனைவி வஃபாத்தாகிவிட்டால் கணவன் அந்த மனைவியை விட்டு வெகு தூரம் சென்று விடுகின்றான். இது சட்டம். வஃபாத்தாகிட்டா கணவன் மனைவியினுடைய அந்த உறவு வந்து துண்டிக்கப்படுது. ஏன்னா அவங்க வேற ஒரு உலகத்துக்கு போறாங்க, துண்டிக்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல கணவனுக்கே அப்படிப்பட்ட ஒரு சட்டம் இருக்கின்ற பொழுது கணவன் அல்லாத மற்றவர்கள் அவர்கள் என்ன செய்வது? யதார்த்தமாக சர்வசாதாரணமாக பார்ப்பது என்பது தடுக்கப்பட்டிருக்கு. சில ஊர்களில் என்ன செய்யறாங்க? பெண் ஜனாசாவை கபர்ஸ்தானுக்கு கொண்டு போறாங்க, பள்ளிவாசலுக்கு கொண்டு போறாங்க. அந்த இடத்துல தொழுகை நடந்ததற்கு பிறகு அந்த ஜனாசா பெட்டி திறந்து அந்த கஃபனை திறந்து முகத்தை தீதார் காட்டுறாங்க. பெண் ஜனாசாவை எல்லாரும் வந்து
கொய்ன்னு வந்து என்ன செய்கிறாங்க, பார்த்துட்டு போகிறாங்க. அப்படி காட்டக்கூடாது. அதே மாதிரி வீட்டில் குளிப்பாட்டினதற்கு பிறகு என்ன செய்கிறாங்க, கடைசியாக வந்து பார்க்குறவங்களும் வந்து பாருங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு வரும். நமக்கு என்ன செய்யும், ஒரு அறிவிப்பு வரும். அந்த அறிவிப்பு வரும் பொழுது மகரம் அல்லாதவங்க எல்லாருமே வந்து என்ன செய்கிறாங்க, அந்த ஜனாசாவை பார்க்குறாங்க. இது கூடாது என்பதை நம்ம விளங்கணும். அடுத்ததாக இன்னொரு சட்டமும் இருக்கிறது. குழந்தைகள் ஒஃபாத்தாகிவிட்டால், குழந்தைகள் ஒஃபாத்தாகிறாங்க, அது பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ யாராவது ஒஃபாத்தாகிறாங்க அப்படின்னா அதுக்கு விதிவிலக்கு இல்லை. அதுக்கு என்ன இல்லை, விதிவிலக்கு இல்லை. பெண் குழந்தையாக இருக்கட்டும் ஆண் குழந்தையாக இருக்கட்டும் எல்லோரும் பார்க்கலாம், எல்லோரும் என்ன செய்யலாம், அந்த தீதார் பார்க்கலாம். அப்படிங்கிறதுல ஒரு சட்டத்தை நமக்கு சொல்லித்தர்றாங்களே தவிர பருவமடைந்த ஆணாக பெண்ணாக இருக்கட்டும் அவர்களை ஆண் ஜனாசாவாக இருந்தால் ஆண்கள் மட்டும்தான் பார்க்க வேண்டும். அந்த ஆணுக்கு மகரமான பெண்களும் பார்க்கலாம். பெண் ஜனாசாவாக இருந்தால் பெண்கள் எல்லோரும் பார்த்து கொள்ளலாம். அந்த பெண்ணுக்கு மகரமான ஆண்கள் பார்த்து கொள்ளலாம் என்ற அற்புதமான சட்ட வடிவமைப்பை இந்த ஹதீஸின் வழியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இதை தாண்டி நீங்கள் செய்தால் வீட்டிற்கு பாவ மூட்டைகளை சுமந்து கொண்டு நன்மை கிடைக்க பெறாதவர்களாக நீங்கள் திரும்பி செல்வீர்கள் என்ற ஹதீஸை நமக்கு இந்த ஹதீஸின் மூலியமாக இந்த செய்தியை நமக்கு சொல்லித்தர்றாங்க. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அனைத்து ஒழுக்க நெறிமுறைகளையும் முழுமையாக பேணி நடக்கக்கூடிய நல்ல முஃமினீன்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக.